ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. எவ்வளவு சம்பாதித்தாலும் பாக்கெட்டில் பணம் தங்குவதில்லை. திடீரென்று ஏதாவது செலவு வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இதுபோல் செல்வம் தங்குவதில்லை என புலம்புபவர்களின் நீங்களும் ஒருவர் என்றால் கீழே சொல்லப்பட்டுள்ள சில எளிய பரிகாரங்கள் மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள். நிலைமையே தலைகீழாக மாறும். செல்வம் உங்களை தேடி வர செய்யும். செல்வம் நிலைக்காததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. சிறிய பரிகாரங்கள் கூட தலைவிதியை மாற்றும் திறன் கொண்டவை என்று நம்பப்படுகிறது. பணம் நிலைக்கவில்லை என்றால் சில விஷயங்களை மனதில் வைத்து செயல்படலாம். பரிகாரம் என்றால் அதற்காக பணம் நேரம் என செலவிட வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம். நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிப்பது தான். அதே போல நம்மை சுற்றி இருக்கும் சில பொருட்களும் கூட எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நம்முடைய செல்வ நிலையை பாதிக்கும். குறிப்பாக வீட்டில் உள்ள கடிகாரம் ஓடாமல் நின்று போய் இருந்தாலோ அல்லது தாமதமாகவோ அல்லது வேகமாகவோ ஓடினால் அந்த வீட்டில் பொருளாதார நிலைமை பாதிக்கப்படும். பண முடக்கம், அதிக செலவு ஆகியவை ஏற்படும். அதே போல உங்கள் பர்சில் பாக்கெட்டில் உள்ள செல்லாத பழைய கிழிந்து போன நோட்டுகள் இருந்தால் அவற்றை உடனடியாக தண்ணீரில் தூக்கி போட்டு விடுங்கள். இது போன்ற கிழிந்த நாணயங்கள் என்பவை மகாலட்சுமிக்கு கோபத்தை ஏற்படுத்துவதுடன் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவை. அதேபோல கிழிந்த பர்ஸ் அல்லது பணம் வைக்கும் பர்சில் தேவையற்ற காகிதங்கள், குப்பைகள் ஆகியவற்றை சேமித்து வைத்திருந்தாலும் அவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள். வீட்டின் கழிப்பறை மற்றும் சமையலறை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். உங்களிடம் பணம் தங்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். அதே போல பழுதடைந்த மின் சாதனங்கள், பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உடனடியாக அவற்றை சரி செய்து வையுங்கள். வடகிழக்கு திசையில் கழிப்பறை இருந்தால் அதை உடனடியாக மாற்றிவிடுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் நெற்றியில் குங்குமம் இல்லாமலும் நகைகள் அணியாமலும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி ஒருபோதும் தங்கமாட்டாள். உங்களில் ஜாதகத்தில் சூரியனின் நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களின் பையில் பணம் தங்காது. இந்த நிலை மாறுவதற்கு குரங்குகளுக்கு வெல்லம், பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட கொடுக்கவும். அது முடியாதவர்கள் எறும்புகளுக்கு அரிசி அல்லது கோதுமை போன்ற தானியங்கள், வெல்லம் கலந்து கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வெளியில் முக்கியமான வேலையாக செல்லும்போது சிறிது இனிப்பு சாப்பிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு செல்லவும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.